ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாஸ்மதி ரைஸ் பாயாசம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயாசம் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு, பேன் நல்லா ஹீட் ஆனவினே நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பாஸ்மதி ரைஸு. அதை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஆயிலெலாம் எதுவும் சேர்க்காம வெறும் பேனில் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்லோவில் வச்சு அந்த அரிசி வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, லைட் ப்ரௌனாக தான் வரணும். அந்தளவுக்கு நம்ம ஸ்லோவில் வச்சு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால், நல்லா திக்கான பால் எடுத்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் காய்ச்சி கொதிக்க வச்சுருக்கேன். அது கூடவே வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு, பாசிப்பருப்பு, அது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன், நல்லாயிருக்கும். ஸோ அதையுமே கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலர விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த பருப்பு லைட்டாக வெந்தவினே அது கூடவே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அரிசியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த கொதிக்கிற நம்ம பால் கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸையும் போட்டு நல்லா கலரிக்கோங்க. அரிசி வந்து போட்டவினே கட்டிக்கும். ஸோ அதனால் அடி பிடிக்காத அளவுக்கு ஸ்லோவில் வச்சு நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பால் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதித்தவினே நம்ம போட்டிருக்க அரிசியும் சிறுபருப்பும் நல்லா 3/4 பாகம் வெந்தவினே தேவையான அளவு சால்ட்டு போடுங்க. அது கூடவே வந்து ஒரு சிட்டிகை வாசனைக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் அளவுக்கு சர்க்கரை. இது வந்து 250 ml கப்பு. ஸோ இதில் ஆட் பண்ணி சர்க்கரை நல்லா கரைஞ்சவினே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அடுத்து ஒரு பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி, நெய் நல்லா ஹீட் ஆனவினே நான் வந்து பொடியாக நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி, பாதாம், பிஸ்தா, இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு லைட் ஃப்ரை பண்ணணும். ஸோ ரொம்பவும் டீப்பாக ஃப்ரை பண்ணக்கூடாது. லைட் ஃப்ரை பண்ணிவிட்டு கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாயாசத்தை கூட நம்ம பொரித்து வச்சுருந்த நட்ஸை போட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்து நல்லா கலக்கிட்டு சர்வ் பண்ணோம்னா, குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்பவுமே சூப்பரான அரிசி பாயாசம் ரெடி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.